இயேசுவுக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான காலை வேளையில ஆண்டவரின் அருள் சன்னிதானத்திலே உலகத்தின் மீட்பரை பெற்றெடுத்த அன்னை மரியாளின் திருவிழாவை உலகம் முழுவதும் மிகவும் விமர்சையாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த நாளிலே நாம் அனைவரும் இந்த குழந்தை இயேசுவினுடைய திருத்தலத்தில் அமர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நேரம் அற்புதத்தின் நேரம், அதிசயத்தின் நேரம். எசாயா 35, 40 மற்றும் 45, 46 வசனங்களிலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். உள்ளத்தில் உறுதி அடைந்தவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர் என்று கூறுகிறது. இந்த இறை வார்த்தைகளை நாம் உள்நோக்கி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இம்மாக வேறாக பிறக்கும் பொழுது என்னென்ன அற்புதங்கள் நடக்கும் என்று எசாயா இறைவாக்கினர் தெல்லம் தெளிவாக நமக்கு முன்வை. இதோ இந்த அருமையான வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் அருள் சன்னிதானத்திலே நாம் 3 வாசகங்களை முன்வைத்து சிந்திக்க இருக்கிறோம். முதல் வாசகம் நமக்கு முன்வைக்கிறது, கடவுள் வாக்குறுதியாக இருக்கிறார். அந்த வாக்குறுதியை இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நிறைவேற்றுவார் என்று முதல் வாசகம் முன்வைக்கிறது. இரண்டாம் வாசகத்தில் நாம் பார்த்தோம், கடவுளுக்கு ஏற்றவர்களாக இருக்கிறவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடிகளார் நமக்கு விளக்கம் காட்டுகிறார். நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்த்தோம், கலக்கத்தோடு இருந்த யோசேப்பிற்கு ஆண்டவர் கலக்கத்தை போக்கி தூய ஆவியினால் அன்னை மரியாள் கருத்தரித்திருக்கிறார். இந்த அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை கருத்தாங்கி இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு கொடுப்பார் என்பதை தெல்லம் தெளிவாக படம் பிடித்து காட்டியது நற்செய்தி வாசகம். ஆம், இயேசு அன்புமிக்க என் சகோதர சகோதரிகளே, லூக்கா 1ஆம் அதிகாரம் 28வது இறை வார்த்தையிலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், வானதூதர் அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அன்னை மரியாளை வாழ்த்தினார். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவரோடு இருந்ததினாலே அந்த அன்னை உலகம் முழுவதும் பல பெயர்களை சொல்லி போற்றப்படுகிற தாயாக இருக்கிறார். லூர்தமா நகரிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாய் பெர்னத் என்னும் மகளுக்கு 18 முறை காட்சி கொடுத்தார். பாத்திமா நகரிலே சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்தார். ஏன் நாம் வாழ்கின்ற இந்திய நாட்டிலே அன்னை மரியாள் பால்கார முடவனுக்கு காட்சி கொடுத்து முடவனை நடக்க செய்தார். கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த கப்பல் மாணவர்களுக்கு ஆட்சி கொடுத்து வாழ்க்கையின் எல்லை முடிவுகளில் இருந்த அவர்களுக்கு உயிர் மூச்சை விட முடியாமல் இருந்த அவர்களுக்கு ஆண்டவர் அன்னை மரியாளின் பரிந்துரை வழியாக அற்புதத்தை செய்தார். இந்த அன்னை மரியாள் நம் வாழ்க்கையிலும் பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையில் நடந்த அற்புதம், நான் சிறிய குழந்தையாக இருந்தபோது என்னுடைய தாய் என்னை வேளாங்கண்ணி அருள் தலத்தில் கொண்டு சென்றிருக்கிறார். 2.5 வயது இருக்கும் பொழுது என்னுடைய தாய் அந்த அன்னை வேளாங்கண்ணி இடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் என்ன பண்ணிருக்கிறேன், அம்மாவுடைய கை நடுவி போய் அங்கே இருக்கிற பிச்சைக்காரனோடு உணவருந்து கொண்டிருந்திருக்கிறேன். வீட்டுக்கு வந்த பின்னாடி ஒரு வாரத்துல எனக்கு உடல்நலம் சரியில்லாமல் போனது. உடல்நலம் சரியில்லாமல் போன உடனே இந்த இடுப்பிலிருந்து கீழே வரைக்கும் கை கால் வரவே இல்லை. உடனடியாக என்னுடைய தாய் மருத்துவர் எடுத்து சென்ற போது மருத்துவர் சொல்லி இருக்கிறார், இந்த குழந்தை வாழ்நாள் முழுவதும் நடக்க முடியாது,
கோழி என்கிற நோய் இந்த குழந்தையை தாக்கி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். உடனடியாக என்னுடைய தாய் தந்தை இருவரும் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு என அழைத்து சென்று அங்கே அந்த ஆலயத்தினுடைய முகப்பிலே அந்த டோர்ல கடத்திட்டு என்னுடைய அம்மா ஜெபிச்சிருக்கிறாங்க. மருத்துவர் இந்த குழந்தை நடக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். கை கால் வரவே இல்லை. இந்த குழந்தை நல்ல முறையில் சுகமடைந்து வாழ்க்கையில் படித்து அவளை ஒரு குருவானவராக மாற்றுவேன் என்று என்னுடைய தாய் எனக்காக அன்னை இடத்திலே பரிந்து பேசினாள். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நடக்க முடியாமல் இருந்த இடுப்பின் கீழ் இருந்த அந்த போலியோ நோய் 3 நாட்களிலே சுகமானது. எந்த மருத்துவர் நடக்க முடியாது என்று சொன்னாரோ அதே மருத்துவரிடத்திலே 1 மாதத்திற்கு பின்பு தாய் எடுத்து சென்ற பொழுது அவர் சொல்லி இருக்கிறார், இது மாபெரும் அற்புதம், இதோ உங்கள் கடவுள் இந்த குழந்தையை சுகமாய் இருக்கிறார் என்று. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று அன்னை மரியாள் நம்பினார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே நாம் இதைதான் வாசிக்கின்றோம். ஏனெனில் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. இவ்வாறு இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே லூக்கா 1ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே அன்னை மரியாள் கூறுகிறார், நான் ஆண்டவரின் அடிமை, நீர் எனக்கு சொன்னபடி எனக்கு நிகழட்டும் என்று சொல்லுகிறார். அதே அதிகாரத்திலே 45வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், எலிசபெத் அம்மாவை அன்னை மரியாள் சந்தித்த போது எலிசபெத் அம்மாள் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு கூறுகின்ற வார்த்தைகள், என் ஆண்டவர் ஆண்டவருடைய தாய் என்னிடத்திலே வர நான் தகுதியற்றவர், ஆண்டவருக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று கூறுகிறார். அதே 1ஆம் அதிகாரத்திலே 48வது வசனத்திலே அன்னை மரியாள் கூறுகிறார், ஆண்டவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை உற்சாகமாக தட்டுகிற சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் அருள் பிரசனத்தில் இருக்கிறனா நம்முடைய வாழ்க்கையிலே பல வகையான அற்புதங்கள் நடந்து கொடுத்தால் இருக்கிறது. கடந்த இரவு எத்தனையோ அவர்கள் உறங்க சென்றார்கள். உறங்க சென்றவர்களில் பலர் இந்த புதிய நாளை பார்க்க முடியவில்லை. ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தினாலே, அருள் வல்லமையினாலே நாம் இந்த புதிய நாளை, அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை சிறப்பிக்க ஆண்டவர் நமக்கு அருள் புரிந்திருக்கிறார். இதோ நற்செய்தி வாசகத்திலே நாம் தெள்ளன் தெளிவாக பார்த்தோம். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இம்மானுவேலாக இருப்பார் என்று கூறியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இருக்கின்ற இடங்களிலே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். யோவான் எழுதிய நற்செய்தியிலே 5ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். பெத்சதா என்ற இடத்திலே கட்டிலே ஒரு மனிதன் பல ஆண்டுகளாக படுத்து கிடக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு போகிறார். இதோ அந்த மனிதனிடத்திலே நலம் பெற விரும்புகிறாய் என்று இயேசு கிறிஸ்து அவரிடத்திலே கேட்பதற்கு அந்த மனிதன் சொல்லுகிறார், என்னை குளத்தில் இறக்கிவிட யாருமே இல்லை, யாருமே இல்லை என்று சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் படுக்கை எடுத்துக் கொண்டு நட என்று. பல ஆண்டுகளாக படுத்து கிடந்த அந்த மனிதன் படுக்கையை தூக்கி கொண்டு உடனடியாக நடந்தான். இதுதான் இம்மானுவேல், இயேசு கடவுள் நம்மோடு இருந்தால் நடக்கும் அற்புதம் என்னவென்று காண்பிக்கிறது. அதே போல மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே 9ஆம் அதிகாரத்திலே 18 முதல் 26 வரை உள்ள வசனங்களிலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினாலே வாழ்ந்த ஒரு பெண்மணி தனக்கு இருந்தவை எல்லாவற்றையும் இழந்துவிட்டு ஆண்டவர் இயேசு வருகிறார் என்பதை அறிந்து ஆண்டவர் அருகிலே சென்று அவருடைய மேலாடையை தொட்டால் போதும் நான் நலம் பெறுவேன் என்று நம்பி கண்ணீரோடு வேதனையோடு வாழ்ந்த அந்த பெண்மணி இயேசுவின் ஆடையை தொட்டார். ஆடையை தொட்ட உடனே ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை வெளியேறது, அவர் நலமடைந்தார் என்று
திருவிவிலியம் தெல்லம் தெளிவாக நமக்கு முன்வைக்கிறது. அதே மத்திய நற்செய்தியிலே 9ஆம் அதிகாரத்திலே 27 முதல் 37 வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கின்றோம். பார்வை இழந்த 2 நபர்கள் இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார் என்று தெரிந்தவுடனே இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர்கள் கதறுகிறார்கள், தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று. இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் அவர்களை கடந்து சென்றது. பார்வையற்ற இருந்த அந்த 2 மனிதர்களும் இயேசு கிறிஸ்துவின் அருள் சன்னிதானத்திலே பார்வையை பெற்றார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பாக மிகவும் அருமையான நல்ல செயலை செய்தார். இதோ சிலுவையின் அருகிலே இயேசு இருந்தபோது யோவான் 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே தான் இறப்பதற்கு முன்பாக தன் தாயை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அம்மா இவரே உன் மகன். நினைத்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே, தனக்கு இருந்த கணவனை இழந்த கைப்பெண், தனக்கு இருந்த ஒரே மகனை அவமானத்தின் சின்னமாக இருக்கிற சிலுவையிலே பார்த்து கொண்டிருந்த தாய், இது அந்த தாயிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். இதனால் தான் நான் நன்றாக பாடுகிறோம், வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. அன்னை மரியாள் காணாமல் திருமணத்திற்கு சென்றார். கேட்காமலே அவருடைய கண்ணீரையும் துக்கத்தையும் பார்த்து தன் மகளிடத்திலே பரிந்து பேசினார். நமக்கு கூட அன்னை மரியாள் நாம் கேட்காமலே நம்முடைய கண்ணீரையும் வேதனையும் பார்த்து அவர் சும்மா இருக்கிற தாய் அல்ல, நமக்கு உதவி செய்கிற தாய். அதனால்தான் இந்த வாரம் முழுவதும் நமக்கு நன்றாக தெரியும், எங்கு பார்த்தாலும் காவி உடைகள் பெங்களூரிலே, எங்கு சென்றாலும் காவி உடைகளை அணிந்த ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் இதோ சிவாஜி நகருக்கு வந்து ஜெபிக்கிறார்கள். அவர்கள் கண்ணீரை எல்லாம் வேதனை எல்லாம் பார்த்து அன்னை மரியாள் தீர்க்கின்ற தாயாக இருக்கிறார். இதோ அன்னை மரியாள் இந்த பிறப்பு விழாவிலே நமக்கு கூறுகின்ற வார்த்தைகள் என்ன? இதோ அந்த காணாமல் திருமணத்திலே அன்னை மரியாள் அந்த பணியாட்களுக்கு சொன்னார், அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று. இயேசு கிறிஸ்து பலவற்றை சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இதோ சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே கூறியிருக்கிறார். மத்தேயு 6:33 ஆண்டவர் கூறுகிறார், அனைத்துக்கு மேலாக இறை ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையவற்றின் நாடுகள் மற்றவை எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் என்று. இதோ இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நம் ஆண்டவரின் சன்னிதானத்திலே முதலாக இதோ ஆண்டவரை முதல் நாளிலே ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். நம் குடும்பத்தில் இருக்கிற கண்ணீர், வேதனை, கவலைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் போக்குகிற ஆண்டவரிடத்திலே நம்மையே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தெல்லம் தெளிவாக மார்க் எழுதிய நற்செய்தியிலே 16ஆம் அதிகாரத்திலே 15 முதல் 18 வரை உள்ள வசனங்களிலே கூறுகிறார், நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் நிகழ்வுகளை செய்வார்கள், பேய்களை ஓட்டுவார்கள், புதிய மொழிகளை பேசுவார்கள், பாம்புகளை தம் கைகளால் பிடிப்பார்கள், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அவர்களுக்கு தீங்கு இழைக்காது, உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்கும் பொழுது அவர்கள் சுகமடைவார்கள். நாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இயேசுவில் நம்பிக்கை வைக்கிறவர்கள். நாம் இவற்றை நம்பும் பொழுது கண்டிப்பாக நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு இயேசு ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலே அன்னையுடைய பிறப்பு விழாவிலே நாங்கள் அனைவரும் உமது சன்னிதானத்தில் இருந்து ஜெபிக்க கொடுத்திருக்கிற கிருபை நீரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அன்னையின் பிறப்பு விழாவிலே எங்கள் குடும்பங்களை பார்த்து ஒப்புக் கொடுக்கிறோம்.
இதில் இந்த திருத்தலத்தின் அதிபர் தந்தையும் அவரோடு பணிபுரிகிற எல்லா அருள் தந்தைகளையும் ஆசீர்வதியும். பல்லாயிரக்கணக்கான பணிபுரிகிற அவருடைய உள்ளங்களில் இருக்கிற எல்லா தேவைகளையும் உடல் உள்ள ஆன்மீக சுகத்தை தேர்ந்தெடுத்து அவர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்கு எல்லா அருளை பொழிந்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த திருத்தலத்தை நாடி வருகிற ஒவ்வொரு மக்களுக்கும் உமது குழந்தை இயேசு ஆண்டவரை கடவுளை அற்புதமாக பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் உமது அன்பு பிள்ளைகளாக வாழ அருள்தாரும். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.